Pradeep Smiley. Hi guys, 2 வாரம் நான் எங்க போனேன்ட்டு வந்து மண்டே பிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து நல்லா மண்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணி நல்லா வந்து 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தேன். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நான் கொஞ்சம் சோஷியலி சவுண்டா இல்ல, யார்கிட்டயும் பெருசா பேசுறது இல்ல. லைக் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், இது ஒரு அழகிய நல்ல காலம், நம்மலாம் கில்மாமோ எஸ்கேப் ஆவறோம். நான் போடுற வீடியோஸ்ல obviously I have to reach out to people, but then நான் இங்க சோஷியலி எனக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே பேச முடியாத நேரத்துல எப்படி வெளியாள் கிட்ட போய் பேசுவேங்கும் போது I had to take a step back. இவ்வளவு தத்துவம் தாங்காதுனா நீ பில்டப் ஏத்து. ஓகே, இப்போ வந்து நெட்வொர்க்கிங்ங்கற வார்த்தை எனக்கு ஒரு பிடிக்காத வார்த்தை ஆயிருச்சு. Not that it is bad, of course, career wise, business wise, and even like personally it is really good, but then அது ரொம்ப ஓவர் ஹைப் ஆயிருச்சோ என்னமோ எனக்கு தெரியல. I kind of feel an aversion towards networking. என்ன பார்த்தாலும் ஓகே இவங்கிட்ட பேசலாம், he might come handy ஃபியூச்சர்ல, வேணும்னா அவனை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சில டைம் தோணுது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். தாச்சி எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்க தான் சொல்லுங்க தாச்சி. What happened to genuine conversationsங்கற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வேற. சோ என் moral principlesக்கும் social anxiety இடையில நான் வந்து ஃபைட் பண்ணனால I was like okay, let's take a break. மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணி வச்சிருந்தேன், சரி காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான். பட்ட பகல், இது வந்து இருட்டு கூட இல்ல, பட்ட பகல்ல இந்த லைட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய இம்பாலன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஏன் நம்ம அதை பத்தியே பேசக்கூடாதுன்னு தோணுச்சு. சோ நல்லா ரெஜூனேட் ஆயிட்டு இருந்த சமயத்துல என் கண்ணுல மாட்டின கான்செப்ட் தான் ஃபேஷியல் ஏசிமெட்ரி. சோ கோணலா இருந்தாலும் என்னுடையதாக்கும். அந்த விதத்துல அதுக்கு தான் நான் இந்த சைட் நேரே எடுத்தேன். சோ நம்ம வீட்டு கண்ணாடியில நம்ம அழகா தெரியும். அது என்ன மாயமோ மந்திரமோ. ஏண்டா கடலமுத்து கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? Keep seeing our face so much that we are recognizing our asymmetry more. And ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். Only we get used to that, we start embracing it is what it isn't. இன்னொன்னு we start feeling very self-conscious about it. ஃபேஸோட each side emote different emotions ன்னு சொல்றாங்க. சோ ஜென்யூனா ஒரு ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா, பீ இட் அது வந்து ஒரு கோவமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்மைலா இருக்கட்டும், அது வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்ல we are achieving emotional symmetry. சோ நம்ம என்னதான் ஃபேஷியல் ஏசிமெட்ரி இருந்தாலும் எமோஷனல் சிமெட்ரி வருது. ரூடன் கலந்து விட்டு ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல. இப்போ நம்ம மல்டிபிள் எமோஷன்ஸ் வரும்போது சே ஒரு பார்ட்டிக்கு போறோம், we are like alone there, we don't want to mingle, but அதை நம்ம காமிச்சுக்க கூடாது. Actually tend to hide our emotions. அப்ப ஹைட் பண்ணும்போது தான் வந்து ஃபேஷியல் கிரால் எமோஷனல் ஏசிமெட்ரி வருது. அப்ப நம்ம டக்குனு பார்த்தா என்னடா ஒரு மாதிரி இருக்கும்போது என்னாச்சு, ஏதோ சரியில்லை, something is all about your face நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. போட்டோ எடுக்கும்போது சரி, எது லைக் ஒரு ஜென்ரலா நம்மளை பிரசன்ட் பண்ணிக்கணும் போது நம்ம ஒரு சைட் ப்ரொஃபைல், all of us prefer ஒரு சைடு, because we innately feel அந்த சைடுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம். நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. இன்னொன்னு எனக்கு கொஞ்சம் காண்டான விஷயம் வந்து என்னன்னா, காண்டுன்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் நோஷனா பார்க்கும்போது இது பாய்ஸ் நினைக்கலாம், நாட் ஆல், பட் இதெல்லாம் மைண்டே பண்ணிக்க மாட்டோங்க. கேர்ள்ஸ் தான் இதுல பிடிச்சு, கேர்ள்ஸ் தான் வந்து ஐலைனர் இந்த சைடு விங் எப்படி இருக்கோ அதே மாதிரி விங் வந்து இங்க இருக்கணும்ட்டு ரொம்ப பாடுபடுவாங்க. பட் நோ, பாய்ஸ் ஷேவ் பண்ணும்போது அந்த தாடி வந்து எப்படி இங்க கோடு விழுவா இங்க ஈவனா இருக்கணும், இல்ல ஹேர் கட்டுக்கு போகும்போது இங்க கோடு போட்டா அங்க அப்படியே ஒரு ரோடு மேப்பையே வந்து பார்பர் கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்குடா, முதல்ல மொட்டை மாதிரி அடிச்சு விட்டு அப்புறம் தூக்கி தீவிர மாதிரி வெட்டுவீங்களா? இது வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணலாம்னு நினைச்சாலும் இது சட்டிலா இருந்துட்டே தான் இருக்கு. நான் இதை பத்தி பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு மைண்ட் சைட் ட்ராக் ஆகும்ல. அது மாதிரி நான் நிறைய இதுல பார்க்கும்போது ஃபேஷியல் ஏசிமெட்ரியில இருந்து ஆரம்பிச்சது வந்து நான் கான்செப்ட் ஆஃப் ஏசிமெட்ரிக்கே போயிட்டேன். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? எனக்கு கொஞ்சம் ரொம்ப கியூரியஸா இருந்தது. ஓகே, மேபி இது ஒரு ஓசிடிக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிமெட்ரி தீம்ஸ்ல வர ஓசிடி வந்து லைட்டா வந்து ஜஸ்ட் ரைட் ஓசிடின்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு கம்பேர் பண்றாங்க. லிட்டரல் சிமெட்ரி அவங்களுக்கு தேவை இருக்காது, பட் தென் தே வில்
ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. உங்களுக்கு அந்த ஒரு அப்சஷன் இருக்கும் till they feel it is right. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய ட்ரிகர்ஸ் இந்த சிமெட்ரி தீம்ஸ் வந்து கொண்டு வருது. அதுல ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது வந்து யாராச்சும் நம்ம கைய லைக் ஒரு கைய உரசிட்டாங்க தெரியாம we immediately feel the need to be ossified on the other arm also. Like I went back to my school days. நான் இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவேன். யாராச்சும் ஒரு கம்மலை தொட்டுட்டாங்கன்னா இன்னொரு கம்மலை தொட்டே ஆகும், இல்லாட்டி அந்த கம்மல் தொலைஞ்சிருங்கிற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் கூட இதுக்குள்ள வருது. இது என்னடா புது பொருளியா இருக்கு. அப்படியே திரும்பி நம்ம சைட் ட்ராக் ஆயிட்டு வரும்போதுதான் ஐ அகைன் லைக் ஃபம்பிள்ட் அப்பான் தி கான்செப்ட் ஆஃப் நம்பர்ஸ். அப்பதான் வந்து நம்ம ஹாசினிக்கு நான் போயிட்டேன். ஹாசினிய ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கொம்பு முளைச்சிரும், இன்னொரு தடவை முட்டுங்கிறாங்க. she felt that need அந்த ஈவன் டைம்ஸ் முட்டி ஆகணும். she wanted that symmetry. இல்லாட்டி நெகட்டிவ் அவுட்கம் கொம்பு முளைச்சிருங்கிற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? ஜெனரலாவே நம்ம வந்து ஈவன் நம்பர்ஸ் ஒரு சிமெட்ரியாவும் ஆட் நம்பர்ஸ் வந்து ஒரு ஏசிமெட்ரியாவும் பாக்குறோம். பட் சொல்ல போறது வந்து ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவா இருக்கும். பட் ஆட் நம்பர்ஸ் ஆர் ஆக்சுவலி சிமெட்ரிக்கல் மோர் தேன் ஈவன் நம்பர். நான் அது எப்படின்னு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஆனா தோனி அப்படிங்கிற ஒரு ரீசனை தாண்டி 7ங்கிற நம்பர் ஒரு வேர்ல்ட் ஃபேவரட் நம்பர். பிகாஸ் அது அரித்மெட்டிக்கலி ஸ்பீக்கிங் அது வந்து ஒரு ஆட் நம்பர். பிகாஸ் ரொம்ப டிவிசிபிள் கிடையாது அண்ட் நாட் ஈஸிலி ஐடென்டிஃபைபிள். ஒரு ரேண்டமா வந்து லேண்ட் ஆகக்கூடிய நம்பர் வந்து 7. அதனாலதான் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட வந்து ஒரு பீப்புள் ப்ளீசர் நம்பரா வந்து கன்சிடர் பண்றாங்க. அண்ட் we know 7 up இருக்கு. ரிலீஜியஸ்லி ஸ்பீக்கிங் 7, 13 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் வந்து they keep it close, be it positive or negative எதுவா இருந்தாலும். but then those odd numbers have an impact. so ஹார்ட் வயர்டாவே ஈவன் நம்பர்ஸ் வந்து 2ஆல டிவைட் பண்ணா ஈக்குவல் ஹாஃப் வருது. சோ அதுதான அது சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். பட் எந்த டைம்ல வந்து ஆட் நம்பர் சிமெட்ரிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். சரி நான் ஒரு 5 நம்பர் வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து 5 நம்பர் இருக்கும் போதுதான் வந்து அதை நான் ஈக்குவலா பிரிக்க முடியும், மிடில் பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். பட் தென் ஈவன் நம்பர்ஸ்ல அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காது. பட் இண்டிவிஜுவலி ஸ்பீக்கிங் ஆட் நம்பர்ஸ் வந்து ஏசிமெட்ரி தான். சோ இந்த மாதிரி இது பார்த்துட்டு இருந்தேன்னா நான் அப்படியே சைட் ட்ராக் ஆய் நான் அப்படியே ட்ரெயின் பிடிச்சே போயிருவேன். அந்த அளவுக்கு வந்து நிறைய இருக்கு. நேரா போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா அதுக்கு என்ன கஷ்டமா அப்படி போய் திரும்பி நேராவே போலாம். நான் குளிக்கும்போது கூட யோசிச்சேன் நான் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் இத்தனை நம்பர் ஆஃப் மக் எடுத்து தண்ணி ஊத்தி ஆகும், இல்லாட்டி அன்னைக்கு நாள் வந்து ஏதாவது இதாயிருங்கிற மாதிரி we are hardwired to believe. so இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் மேக்கிங் மைண்ட்ஸ்க்கு ஏசிமெட்ரிங்கிறது ஒரு ரியலி க்ரூவலான விஷயம். பட் அது ஒரு ஹியூமன் ட்ரைட்டா பார்த்தா we connect that with நேச்சர்ல இருக்கிறது எல்லாமே asymmetrical தான். but it's so beautiful. so we have already started embracing whatever we have. but இதெல்லாம் வந்து ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்ற ப்ரொபகேட் பண்றதுக்கே ஒரு கும்பல் இருக்குது. லாஸ்டா கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா இது எப்படி லைக் ஒரு one set of people have already started embracing whatever they have, how we categorize them to show self confidence, openness அந்த மாதிரி நம்ம சொல்றோமோ, இன்னொரு set of people who try to set that right asymmetry வந்து like facial treatments எல்லாம் நிறைய இருக்கு. so they're taking that. அந்த மாதிரி பண்ணும்போது that also shows their vulnerability. அவங்க கிட்ட ஒரு டிரைவ் இருக்கு to see their best version, to improve themselves-ங்கிற மாதிரி நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இவங்களை வந்து நம்ம லைக் இல்ல இவங்க வந்து they are trying to defy the nature-ங்கிற மாதிரி பண்ண வேண்டாம். let's choose what makes us happy. end of the day let's embrace whatever it is. வாழுங்க வாழ விடுங்க, சிம்பிள். போனலாம் பேசியாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கான்செப்ட்ஸ் யோசிக்க போறேன். ஸோ we'll obviously keep doing artist video இல்ல நான் vlog, but whenever I'm ready. but அது வரைக்கும் I'll definitely come up with. I hope you found this interesting. நிறைய இந்த மாதிரி asymmetry facts எங்கெல்லாம் நீங்க நோட் பண்றீங்கங்கறத let me know in the comments. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை bye. See you from Shama and Golu. இது just unmuted powered by Art of Asymmetry.